நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள், அதுல இம்சாக்கு தேவை. இம்சாக்கு என்ன? அல்லாஹ் ஹலாலாக்கின முறையில் சம்பாதிங்க, வருமானத்தை தேடுங்க. அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டும் விலகி கொள்ளுங்க. அதுல இம்சா, ஹராமிலிருந்து விலகி கொள்ளுதல். நான் சொல்ல வந்த மைய கருத்து அதுதான். நோம்புனா தடுத்து கொள்ளுதல் அர்த்தம். அப்ப இந்த பொருளீட்டுதலில் அல்லாஹ் தடுத்தவைகளும் இருக்குது, அல்லாஹ் அனுமதி அளித்த எத்தனையோ வழிகள் இருக்குது. ஹலாலான வியாபாரங்கள், ஹலாலான வருமானத்திற்கான வழிகள் நிறைய இருக்குதுங்க. ஷைத்தான் எப்படி காட்டுவான்னு சொன்னா, ஹராம் நிறைய, ஹலால் கம்மி. நீ ஹலால் பாதையில போனாலும் உலகத்துல சம்பாதிக்க முடியாது. நீ ஹலால் பாதையில போனா ஒன்னால எல்லாம் பெரிய பணக்காரனால ஆக முடியாது. இப்படி ஷைத்தான் அவங்கள சொல்லுவான். உண்மை அப்படி இல்லையே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஹலாலா தானே சம்பாதிச்சாரு. அவருடைய வியாபாரத்தினுடைய திட்டங்கள் என்ன நான் சொல்லியிருக்கிறேன், முன்பு ஒரு பயான்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஹலாலா தானே சம்பாதிச்சாரு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற பெரும் பெரும் உலக பணக்காரர்களை போல அதை விட பெரிய பணக்காரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா பெரிய பணக்காரர் தான். ஹலால சம்பாதிச்சா பணக்காரனாக முடியாது. இது ஷைத்தானுடைய அச்சுறுத்தல். அப்படி இல்லை, ஹலால சம்பாதிக்கலாம். எனவே வருமானத்தில் பேணுதல் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைக்கு அதைத்தானே கற்றுக் கொடுத்தாங்க. சொன்னாங்க, தஅமா யரீபுக இலா மா லா யரீபுக், மகனே எது சந்தேகம் வந்துருச்சோ அதை விட்டுரு, சந்தேகம் இல்லாததை எடுத்துக்க. சந்தேகம் வந்துருச்சுன்னு விட்டுறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கீழே காலில் ஏதோ தட்டுகிறதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பேரித்தம்பளத்தை கையில் எடுத்தாங்க. எடுத்த பிறகு சொன்னாங்க, இது தர்ம பழமாக இருக்கலாமோ, யாரேனும் சதக்காவாக செய்த பேரித்தம்பளமாக இருக்கலாமோ என்ற அச்சம் இல்லையானால் நான் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ருப்பேன். கீழே கிடக்கிற ஒரு பொருளை கூட யாரோ செஞ்ச சதக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடல. இப்படித்தான் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் வளர்த்தாங்க. சந்தேகம் வந்துட்டா விட்டுறணும்.